பல்வேறு நலத்திட்ட நிதியுதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், என்னென்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகள் தற்போது வழங்கப்படுது? விவரம். முதலமைச்சர் பல்வேறு வித நலத்திட்ட நிதி உதவிகளை வழங்கி வருகிறார். 9 கோயில்களில் சுமார் 35 கோடி ரூபாயில் புதிய திட்டங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் தொடங்கப்பட்டிருக்கிறது. 20.53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவடைந்த கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவடைந்த 13 பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கரூர் ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் 9.10 கோடி ரூபாயில் பக்தர்களுக்காக ஒரு நலத்திட்ட உதவியினை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறையின் செயல் அலுவலர் நிலை 1 பணிக்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்குகிறார். மேலும் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். இந்து சமய அறநிலையத்துறையின் செயல் அலுவலர் நிலை 1 பணிக்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் வழங்குகிறார். மேலும் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதனை காட்சிகள் வாயிலாக பார்க்கிறோம்.